பொன்னிறமாக வறுத்த வெந்தயத்தை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். சீரகம் 3 தேக்கரண்டி, பொன்னிறமாக வறுத்த சீரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கடுக்காய் பூ 10 கிராம், நன்றாக வறுத்த கடுக்காய் பூவையும் ஏற்கனவே வறுத்த பொருட்களோடு சேர்த்து கொள்ளலாம். ஜாதிக்காய் 10 கிராம், நன்றாக வறுத்த ஜாதிக்காயும் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லி வற்றல் 10 கிராம், பொன்னிறமாக வறுத்த நெல்லி வற்றலையும் எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களையும் இப்பொழுது நாம் அரைத்து தூளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தனை பொருட்களும் பொன்னிறமாக வறுத்து நாம் தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஒரு 100 மில்லி அளவிற்கு குளிர்ந்த நீரை எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது அரைத்து எடுத்த பொடியிலிருந்து 1/4 தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, வெந்நீரில் பருகாமல் குளிர்ந்த நீரில் காலை வேளை பருகி வந்தால் படிப்படியாக வயிற்றுக்கடுப்பு, சீதபேதி மற்றும் பல்வேறு வகையான வயிற்று உளைச்சல்கள் எல்லாம் முழுமையாக தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த சூரணத்தை நோய் உடையவர்கள் நோய் கண்ட காலத்தில் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக வெள்ளைப்படுதல் மற்றும் தூக்கமின்மை என்கிற நோய்க்கான காரணங்களை பார்த்தோம். அதை தணித்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கசகசாவை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது கசகசா லேகியம் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் செய்முறையும் பார்க்கலாம். முதலில் கசகசாவையும் நன்றாக ஊற வைத்த பாதாம் பருப்பையும் அரைத்தெடுத்த விழுதை தனியாக வைத்துள்ளோம். அதற்காக நாம் இப்பொழுது 100 மில்லி அளவிற்கு நாட்டு பசும் பாலை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மற்ற பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நன்னாரி வேர் 10 கிராம், வால் மிளகு 10 கிராம், சிறு கற்கண்டு 30 கிராம். அத்தனை பொருட்களையும் சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்துக்கொண்ட பொடி நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நாட்டு பசும்பாலில் பாதாம் பருப்பையும் கசகசாவையும் ஊற வைத்து அரைத்து எடுத்த விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற வேண்டும்.
அன்பான நேயர்களே, நன்றாக நாட்டு பசும்பாலில் பாதாம் மற்றும் கசகசா விழுது சேர்த்து கொதிக்க வைத்து கொண்டிருக்கின்றோம். நன்றாக கொதித்து சுண்டி பக்குவத்தில் வருகின்ற பொழுது நாம் அரைத்து எடுத்த பொடி நன்னாரி வேர், வால்மிளகு, கற்கண்டு இவையெல்லாம் அரைத்து எடுத்த பொடியை சிறிது சிறிதாக தூவி கிளற வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக அடிப்பிடிக்காமல் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் லேகியத்தின் சுவை அதிகரிக்கும். ஆகையால் நன்றாக அடிப்பிடிக்காமல் கிளறிய இந்த விழுதில் நாட்டு பசுநெய்யை தேவையான அளவிற்கு சேர்த்து மீண்டும் ஒரு முறை கிளற வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான நறுமணத்துடன் கசகசா லேகியம் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அற்புதமான நறுமணத்துடன் இருக்கக்கூடிய கசகசா லேகியம் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நன்றாக ஆறியவுடன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்தி எடுத்துக்கொள்ளவும். வெள்ளைப்படுதல் என்கிற நோய் உடையவர்கள் காலை மாலை இருவேளையும் சிறிய நெல்லிக்காய் அளவிற்கு, அதாவது 10 கிராம் அளவிற்கு உணவிற்கு பின்பு ஒருவேளை காலை, இரவு அல்லது மாலை ஏதேனும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக நீர்த்தாரை மற்றும் சிறுநீர் எரிச்சல் இவையெல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியமாகவும் வியக்கும் வண்ணம் வெள்ளைப்படுதல் என்கிற நோய் முழுவதுமாக தீர்ந்துவிடும். தூக்கமின்மை என்கிற நோய் உடையவர்கள் இரவு வேளையில் 10 கிராம் அளவிற்கு உணவெல்லாம் உண்ட பிறகு படுக்கை செல்வதற்கு முன்பு ஒரு 10 கிராம் அளவிற்கு எடுத்து இந்த லேகியத்தை சாப்பிட்டு விட்டு உறங்கச் சென்றால் நன்றாக உறக்கம் வரும். தேகம் பலமாக மாறிவிடும். சப்த தாதுக்களும் உயரும். அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் நாம் தயாரித்த இந்த கசகசா லேகியம் நோய் உடையவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஆகையால் நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.